ட்ரம்ப்போட வார்த்தைகள் எல்லாத்தையுமே சீரியஸா எடுத்துக்க கூடாது. ஏன்னா அவர் இந்த சின்ன பசங்க விளையாடுற மாதிரி விளையாடிட்டு இருக்காரு. அவரோட பேச்சு, அவரோட ஆக்ஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னாலும் அந்த மாதிரி தான் இருக்கு. எல்லா இடத்துலயும் அதை வெளிப்படையா சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி இந்தியாவோட டிசிஷன்ல வேற யாரும் இன்டர்ஃபியர் ஆள, இந்த டிசிஷன் எடுத்தது நாங்க தான் எடுத்திருக்கோம் அப்படிங்கறத ரொம்ப தெள்ள தெளிவா சொல்லிட்டாங்க. அப்படிங்கிறது முதல் கோபம் அவருக்கு. இப்படி மக்களை பயமுடுத்துறது, அதே மாதிரி த்ரெட்டன் பண்றதெல்லாம் நிறைய நடந்துட்டு இருக்கு. ஏன்னு கேட்டா இப்போ அந்த டாலரோட ஆதிக்கத்துல தான் பேச்சே நடக்குது. ரொம்ப வெளிப்படை உண்மை அப்படின்னா ஒரு கண்ட்ரியும் அவங்களோட கரன்சிலேயே டீல் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா இன்னைக்கு இருக்கிறதுக்குள்ள ரொம்ப தரம் குறைந்து போன ஒரு கண்ட்ரியா இருந்தா அது அமெரிக்காவா தான் இருக்கும் அப்படின்னு நான் சொல்ல விரும்புறேன். இன்னைக்கு அமெரிக்காவோட கடன் அப்படின்னு பாத்தீங்கன்னா $38 trillion இருக்கு. இது ஏன் இன்னும் சஸ்டெயின் பண்ணிட்டு இருக்குன்னா இந்த எக்கானமி, ஆக்சுவலா நீங்க பாத்தீங்கன்னா அவங்க டேரிஃப் போட்டாங்கன்னா அதுல பாதிக்கப்பட போறது நம்ம கிடையாது. இப்ப திடீர்னு இன்னைக்கு காலையில சொல்றாரு இல்ல அமெரிக்கா கிட்ட இப்ப இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்குறத நிறுத்த போறாங்கன்னு யார் சொன்னாங்க? இவருக்கு இவரா ஏதான ஒண்ணு பேசுவாரு, இவரே ஏதான ஒண்ணு டிசைட் பண்ணுவாரு, மாத்தி மாத்தி பேசுவாரு. சரி, இப்போ சாமானியர்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருப்பா? நீங்க சொன்ன மாதிரியே பாமர மக்களுக்கு இது என்னன்னு புரியாது. அவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருப்பான்னு பாப்பாங்க, அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா? சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் எக்ஸ் ஏர்போர்ஸ் அதிகாரி திரு நித்யானந்தன் விஸ்வநாதன் அவர்கள். சார் வணக்கம். சார், சேனல் 5 நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். சார், ஆகஸ்ட் 1 முதல் இந்திய பொருட்களுக்கான வரி 25% அதிகமாகுது அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் சொல்லியிருந்தாரு. இப்ப அந்த 1ஆம் தேதியில இருந்து இப்போ 7ஆம் தேதி வரைக்கும் அவகாசம் இருக்கு, ஒத்திவைப்பு அப்படிங்கிற மாதிரி நம்ம கேள்விப்பட்டிருந்தோம். இந்த 25% வரி உங்களுடைய வியூ எப்படி சார் இருக்கு? அதாவது நீங்க ட்ரம்ப்போட வார்த்தைகள் எல்லாத்தையுமே சீரியஸா எடுத்துக்க கூடாது. ஏன்னா அவர் இந்த சின்ன பசங்க விளையாடுற மாதிரி விளையாடிட்டு இருக்காரு. அவரோட பேச்சு, அவரோட ஆக்ஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னாலும் அந்த மாதிரி தான் இருக்கு. எப்படின்னு பாத்தீங்கன்னா இது எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னா முதல்ல நம்மளோட இப்ப இல்ல ஏப்ரல் மாசத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிச்சு. இது நம்ம இந்த வார் நடந்தப்போ நம்ம எடுத்த ஆக்ஷனுக்கும் அவர் எதிர்பாரா விதமா நம்ம நிறைய ஆக்ஷன்கள் எடுத்தோம். ஒண்ணு. ரெண்டாவது அவர் இதுல மத்தியஸ்தம் பண்ணி இதை நிறுத்துறதா சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆனா அது ஒரு பெரிய பொய். அது ஆக்சுவலா அந்த பொய்ய திரும்ப திரும்ப கிட்டத்தட்ட 25 வாட்டி அவர் சொல்லியிருக்கிறாரு. அத நம்ம எங்கெங்கெல்லாம் நம்மளோட ஜெய்சங்கர் சார் போனாரோ, நம்ம பிரைம் மினிஸ்டர் போனாரோ, எல்லா இடத்துலயும் அதை வெளிப்படையா சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி இந்தியாவோட டிசிஷன்ல வேற யாரும் இன்டர்ஃபியர் ஆள, இந்த டிசிஷன் எடுத்தது நாங்க தான் எடுத்திருக்கோம் அப்படிங்கறத ரொம்ப தெள்ள தெளிவா சொல்லிட்டாங்க. அப்படிங்கிறது முதல் கோபம் அவருக்கு. இதுக்கு முன்னாடி அது என்னன்னா அந்த விஷயம் சொன்னதுக்கு அடுத்த நாளே 25% டாக்ஸ் போடுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுதான் பிரச்சனையா? ஆமா, அது ஒரு காரணம். அது மட்டும் இல்லாம இன்னொரு காரணமும் இருக்கு. நிறைய பேர் ஆக்சுவலா நம்ம கொஞ்சம் பின்னாடி போய் பார்க்கணும். இப்போ நம்ம பிரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழு ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காங்க. முதல்ல குவாட்ஸ் அப்படின்னு ஒரு குழு இருந்தது. அதை தவிர இப்ப பிரிக்ஸ் அப்படிங்கிற ஒரு குழு ஆரம்பிச்சிருக்காங்க. அதுல என்ன விவாதிக்கப்பட்டது, என்ன பேசப்பட்டது பெருமளவுல அப்படின்னு பார்த்தா அமெரிக்கன் டாலரோட ஆதிக்கம் ரொம்ப அளவுக்கு மிஞ்சி போய்கிட்டு இருக்கு. இது என்ன சொல்றது, ஒரு இப்படி மக்களை பயமுடுத்துறது, அதே மாதிரி த்ரெட்டன் பண்றதெல்லாம் நிறைய நடந்துட்டு இருக்கு. ஏன்னு கேட்டா இப்போ அந்த டாலரோட ஆதிக்கத்துல தான் பேச்சே நடக்குது. ஆக்சுவலா நீங்க பாத்தீங்கன்னா இப்போ எல்லா கண்ட்ரியும் அவங்களோட ரிசர்வ்ஸ் டாலர் ரிசர்வ்ஸ் ஏன் வச்சிருக்காங்க அப்படின்னா இது ஒரு கம்பல்ஷன் மாதிரி. எல்லா கண்ட்ரியும் நீங்க டாலர்ல தான் டீல் பண்ணணும். உங்களோட மேஜர் எக்கனாமிக் டிரான்சாக்ஷன்ஸ் பிட்வீன் கண்ட்ரிஸ் நீங்க டாலர்ஸ்ல தான் டீல் பண்ணணும் அப்படின்ற ஒரு நிர்பந்தம் இருக்கிறதுனாலதான் அவங்க டாலரோட வேல்யூவே இன்னைக்கு ஜாஸ்தி இருக்கு. இதுதான் உண்மை. ரொம்ப வெளிப்படை உண்மை அப்படின்னா ஒரு கண்ட்ரியும் அவங்களோட கரன்சிலேயே டீல் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா இன்னைக்கு இருக்கிறதுக்குள்ள ரொம்ப தரம் குறைந்து போன ஒரு கண்ட்ரியா இருந்தா அது அமெரிக்காவா தான் இருக்கும் அப்படின்னு நான் சொல்ல விரும்புறேன். ஏன்னு கேட்டா இன்னைக்கு அவங்களோட கடன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் மோர் தென் $30 trillion. $30 trillion.
அதாவது இப்ப பாகிஸ்தான் வந்து ஒரு பிச்சைக்கார நாடு அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா, அவங்க வந்து நம்ம இந்த IMFல வாங்கி இருக்கிற கடன் பாத்தீங்கன்னா பல 100 பில்லியன் டாலர், ஒரு $1000 $1000 பில்லியன் வச்சுக்க, அவ்வளவு இருக்காது, இருந்தாலும் நான் சொல்றேன். ஆனா இன்னைக்கு அமெரிக்காவோட கடன் அப்படின்னு பாத்தீங்கன்னா $38 ட்ரில்லியன் இருக்கு. இது ஏன் இன்னும் சஸ்டெயின் பண்ணிட்டு இருக்குன்னா இந்த எக்கானமி, ஏன்னா மற்ற நாடுகள்லாம் ரிசர்வ்ல அவங்களோட காசை டாலரை வச்சிருக்காங்கன்ற ஒரே ஒரு காரணத்தினால்தான் அது சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கு. இப்ப திடீர்னு அதுக்கு வந்து நீங்க ஒரு முட்டுக்கட்டையை வச்சீங்கன்னு வச்சுங்க, அதுதான் பிரதம மந்திரி ஆரம்பிச்சாரு. டாலர் மேல இருக்கிற நம்மளோட டிபெண்டன்சியை குறைக்கணும் அப்படின்னு என்னைக்கு அவர் ஆரம்பிச்சாரோ அன்னைக்கே இந்த வார் வந்து தொடங்கிருச்சு. சி, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங், இப்ப டாரிஃப் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, டாரிஃப்ங்கிறது ஏன் அவர் வந்து நம்ம மேல டாரிஃப் போடணும் அப்படின்னு சொல்றாரு? மெயின் ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா ட்ரேட் டெபிசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உங்க நாட்டுக்கு நான் வந்து என்ன விற்கிறேனோ அதே அளவு நான் வாங்கினேன்னா there is no trade deficit. ஆனா இப்ப நான் உங்களுக்கு விற்கிறதுக்கும் நான் வாங்குறதுக்கும் டிஃபரன்ஸ் இருந்ததுன்னா, அப்படி எனக்கு கம்மியா இருந்ததுன்னா, அப்போ நீ வந்து என்கிட்ட நான் வாங்குற அளவுக்கு நீ வாங்கல அப்படின்ற அந்த ஒரு பேசிஸ்ல வந்து அவங்க டாரிஃப் போடுறேன் அப்படின்னு அமெரிக்கா பேசுறாங்க. ஆக்சுவலா நீங்க பாத்தீங்கன்னா அவங்க டாரிஃப் போட்டாங்கன்னா அதுல பாதிக்கப்பட போறது நம்ம கிடையாது. அது எப்படின்னு சொல்றேன்னு கேளுங்க. ஃபர்ஸ்ட் திங், இப்போ நம்ம நாட்டில இருந்து அமெரிக்காவுக்கு நாளைக்கே சரிப்பா நீ எல்லாத்துலயும் வந்துட்டு இந்த மாதிரி போடுற அப்படின்னா நான் உனக்கு அனுப்பக்கூடிய மருந்துகள், ஏன்னா மேக்சிமம் ஜெனரிக் மெடிசன் மேக்சிமம் இம்போர்ட் பண்றது இந்தியால இருந்தா. இப்ப அந்த ஜெனரிக் மெடிசன்லாம் வந்து நான் உனக்கு கொடுக்க விரும்பல, நானும் வந்து விலையை வசத்த போறேன் அப்படின்னு சொன்னேன் நம்ம சொல்லலாம். ஆனா நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா வாங்குறது நீ, அதை உபயோகிக்கிறது உங்களோட மக்கள். அந்த மக்களுக்கு போய் சேர போற இந்த மருந்து வந்து விலை மதிப்பு ஜாஸ்தி ஆச்சுன்னா அதுக்கு திட்டு வாங்க போறது நீ தான், நாங்க கிடையாது. ஏன்னா நாங்க விலையை ஏத்தல, நீ இந்த டாரிஃப் வார் அப்படிங்கிற மூலமாக நீ வந்து எல்லாத்தையும் விலையை ஏத்துற, அதுக்கு காரணம் நீ தான், அதுக்கு பதில் சொல்ல போறதும் நீ தான். ஒண்ணு. ரெண்டாவது, ஃபர்ஸ்ட் மருந்து, ரெண்டாவது கார்மெண்ட்ஸ், மேக்சிமம் இம்போர்ட்டட் மெட்டீரியல் ஃப்ரம் இந்தியா தான். ஓகேயா? மூணாவது சிரஞ்சஸ், அதுக்கு அடுத்தது வந்து நம்ம இது சிரப்லாம் இருக்கு இல்லையா, மருந்து சிரப், அது. அதை தவிர வந்து இந்த மாதிரி நம்ம அடுக்கிக்கிட்டே போலாம். there are so many things that India, இது அமெரிக்கா is dependent on India. இப்போ வந்து காண்டிமெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுங்க, இந்த அந்த மிளகுகளுக்கு அந்த காண்டிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் மேக்சிமம் நம்ம தான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்போர்ட் பண்றோம். இந்த மாதிரி நம்ம கார்மெண்ட்ஸ்ல இருந்து, கம்ப்யூட்டர்ஸ்ல இருந்து, ஓகேயா, எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ்ல இருந்து நிறைய விஷயங்கள் இன்னைக்கு அமெரிக்காவோட டிபெண்டன்சி ஆன் சைனா ரிடியூஸ் ஆகி இந்தியா மேல ஜாஸ்தி ஆயிருக்கு. ஒண்ணுமே கிடையாது, சிம்பிளா வந்து ஐபோன்ஸ் எடுத்துங்க. ஐபோன் இன்னைக்கு வந்து ரெக்கார்ட் லெவல் மேனுஃபேக்சரிங் இன்னைக்கு இந்தியாவில் பண்ணிட்டு இருக்கான். முதல்ல இவர் என்ன சொன்னாரு, நான் ஐபோன் மேல அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன் உன் மேல டாக்ஸ் போட்டுருவேன் அவனை பயன்படுத்துறாரு. ஓகேங்களா? சோ அந்த அவரோட சிஇஓ கிளியரா சொல்லிட்டாரு, நீ என்ன வேணா பண்ணிக்கோ, நான் இங்கதான் மேனுஃபேக்சர் பண்ண போறேன், அண்ட் நீ டாரிஃப் ஏத்தினா ஏத்திக்கோ. கடைசியில அதை தூக்கிட்டாரு டாரிஃப்ல இருந்து. ஓகேயா? இப்ப வந்து நீங்க பெட்ரோல் ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கினீங்கன்னா அவங்க மேல நாங்க டாரிஃப் போட்டுருவோம் அப்படின்னாரு. இப்ப திடீர்னு இன்னைக்கு காலையில சொல்றாரு, இல்ல அமெரிக்கா கிட்ட இப்ப வந்து இந்தியா வந்து ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்குறத நிறுத்த போறாங்கன்னு யார் சொன்னாங்க இவருக்கு? இவரா ஏதான ஒண்ணு பேசுவாரு, இவரே ஏதான ஒண்ணு டிசைட் பண்ணுவாரு, மாத்தி மாத்தி பேசுவாரு. அதனால அவரோட வார்த்தைகள் எல்லாம் நம்ம பொருட்படுத்த கூடாது அப்படிங்கறது தான் என்னோட ஒரு சிம்பிள் திங். இந்த டாரிஃப் வார்ங்கிறது வந்து இட் இஸ் ஒன்லி சூப்பர்ஃபிஷியல் திங். இதுக்கு அடியில வந்து நீங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒண்ணு வந்து இந்த நம்ம ஏர்கிராப்ட்ஸ் வாங்கக்கூடிய ஒரு டெசிஷன், இவங்க F-35 நம்ம தலையில வந்து திணிக்கணும்னு நினைச்சாங்க. ஆனா F-35 வந்து கேரளால எத்தனை நாளா சீப்ட்டு இருந்தது அங்க, அது வந்து நம்ம ஜாமர்ஸ் எல்லாம் அதை ஜாம் பண்ணி கடைசியில ஒண்ணுத்துக்கும் உதவாம இப்ப எடுத்துட்டு போயிருக்காங்க. ஓகேங்களா? சோ அந்த ஏர்கிராப்டோட ஸ்டெல்த் அப்படிங்கிறது, ஸ்டெல்த்னா கண்ணுக்கு காணாத ஒரு விஷயம், அது பறக்கும் போது யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னாங்க. அவன் நம்ம ஊருக்குள்ள வரதுக்கு ஒரு 10 கிலோமீட்டர் முன்னாடியே நம்ம ஆளுங்க பிடிச்சிட்டாங்க, 50 கிலோமீட்டர் முன்னாடி புடிச்சிட்டு இந்த ஏர்கிராப்ட், இந்த ஏர்கிராப்டோட கால் சைன், இந்த டைப் ஆஃப் ஏர்கிராப்ட்னு எல்லாம் சொன்ன உடனே அவனுக்கு கிழிஞ்சு போச்சு. ஐயோ, உலகத்துக்கெல்லாம் நம்ம ஸ்டெல்த்னு சொல்லி வித்துக்கிட்டு இருந்தோமே, ஒரே நிமிஷத்துல இவங்களோட சிஸ்டம் வந்து அதை கண்டுபிடிச்சிட்டாங்களே, மானம் போச்சு, அங்க ஆரம்பிச்சது இதெல்லாம். சோ இப்படி எல்லாமே ஒண்ணு பின்னாடி ஆகிக்கிட்டே இருக்கும் பொழுது அவங்க வேற வழி இல்லாம ஹெல்ப்லெஸ் கண்டிஷன். இப்போ அதுதான் உண்மை, அவனால ஒன்றும் பண்ண முடியல. இவங்க ரஷ்யா கிட்ட நீ ஆயில் வாங்காதானே, நான் அங்கதான் வாங்குவேன். நம்ம என்ன பண்ணணுமோ நம்ம பிரதமர் வந்து கரெக்டா பண்றாரு. எது நம்ம நாட்டுக்கு தேவையோ, எது நம்ம நாட்டுக்கு கரெக்டோ அது மட்டும்தான் அவர் செய்யறாரு. அவர் தவறா எதுவுமே செய்யல.
நீங்க வந்து உங்க இஷ்டத்துக்கு உங்க நாட்டுக்கு என்ன தேவையோ அதை நீங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எங்க மேல திணிக்கணும்னு நினைச்சீங்கன்னா எங்க பிரதமர் அதை ஒத்துக்க மாட்டாரு, மோடிஜி அதை ஒத்துக்க மாட்டாரு. இதை விட இன்னும் ஒரு சீரியஸான விஷயம் என்னன்னா, அவங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது நம்மளோட டைரி இண்டஸ்ட்ரிக்குள்ள வரணும். அதாவது டைரி அண்ட் ஃபார்மிங், நம்மளோட ஃபார்மிங் இண்டஸ்ட்ரியும் டைரி இண்டஸ்ட்ரியும் இஸ் த மோஸ்ட் பிக்கஸ்ட் அண்ட் மேக்ஸிமம் பீப்புள் டிபெண்டன்ட் இண்டஸ்ட்ரீஸ் இன் இந்தியா. நம்மளோட 70% ஆஃப் ஃபார்மர்ஸ் எல்லாமே வந்து தே ஆர் டிபெண்ட் ஆன் அக்ரிகல்ச்சர். அவங்களுக்கெல்லாம் வந்து நீ அங்கிருந்து அந்த ஜிஎம் ஃபுட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து திணிச்சு அதெல்லாம் இறக்குமதி பண்ணி இங்க வந்து ரைஸ் கிஸ் எல்லாத்தையும் உங்க ஊர்ல பண்ணதெல்லாம் கொண்டு வந்து இறக்கணும்னு நினைக்கிறேன்னா நாங்க ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டர் மோடி ரொம்ப கிளியரா சொல்லிட்டாரு. அண்ட் அதுல நீ என்ன பண்ணினாலும் நான் அதை மாத்த போறது இல்லை அந்த டெசிஷனை அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ டைரி ப்ராடக்ட்ஸும் அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸும் வர முடியாது. நீ அதை வந்து அவங்க திணிக்க இந்த மாதிரி பல விஷயங்கள்ல வந்து எல்லாத்துக்குமே பதிலடி நம்ம கொடுத்து அவங்களோட இதை வந்து நம்ம மேல இம்போஸ் பண்றது நம்ம ஒத்துக்காதனாலதான் இவரோட மண்டையோட இது வந்து ஹீட் ஜாஸ்தி ஆயிடுச்சு. என்ன பண்றதுன்னு தெரியல. அதனால டேரிஃப் கீரிஃப் நீங்க என்னென்னமோ சொல்லி பாக்குறாரு. 2வது நாள் மாறிடுறாரு. இப்ப திடீர்னு வந்து இந்த ஃபியூவல் எல்லாம் இந்தியா வாங்க போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு புதுசா ஒரு கதையை விட்டுருக்காரு. ஸோ இந்த மாதிரி அவரோட வார்த்தைகளை நம்ம பொருட்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னோட சிம்பிள் திங். ஓகே சார், இப்போ ஆகஸ்ட் 7ஆம் தேதி இந்த திட்டம் அமலுக்கு வர நிலையில தமிழ்நாட்டில இருந்து என்னென்ன ஏற்றுமதிக்கு பிரச்சனைகள் இருக்கும்? ஏற்றுமதிக்கு பிரச்சனை இருக்கும்னு நம்ம சொல்லக்கூடாதுமா. அதாவது இது நம்ம வந்து தப்பான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து மக்களுக்கு போய் செல்ற மாதிரி எனக்கு ஒரு இது இருக்கு. இப்ப நம்ம தமிழக ஊடக நீங்க பாத்தீங்கன்னா என்னென்னமோ பேசுறாங்க. அவங்க நிஜமாவே மூளையை யூஸ் பண்ணி பேசுறாங்களா இல்ல எவனோ சொல்றது எழுதி கொடுக்கறத பேசுறாங்களா, இந்த சீட்டு கொடுத்து பேசுற கதை இருப்பாங்க நம்ம ஊர்ல நடக்குதுல்ல, அந்த மாதிரி ஏதானான்னு எனக்கு தெரியல. ஏன்னு கேட்டா ஏதான பேசுறதுக்கு முன்னாடி கொஞ்சமான ஆராய்ச்சி பண்ணணும், கொஞ்சமான அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். அவர் மோடிஜி இது பண்ணதுனால நம்ம இதுவே போயிடும், நாசமா போயிடும், அமெரிக்கா நம்ம மேல போர் தொடக்க போறாங்க இப்படின்னு கண்ணா பின்னான்னு சம்பந்தமே இல்லாததெல்லாம் அவங்க போட்டுட்டு இருக்காங்க நியூஸ்ல. இதெல்லாம் கேட்கிற மக்களுக்கு பாமர மக்களுக்கு தெரியாது. ஓஹோ இவங்க சொல்றதுதான் உண்மை. ஏன்னா ஊர்ல இருக்கிற சேனல்லாம் ஒரே குடும்பம் புடிச்சு வச்சுட்டு இருக்காங்க. அவங்க சொல்றதுதான் உண்மை அப்படிங்கிற மாதிரி ஒரே வார்த்தையை 100 வாட்டி சொன்னா என்ன நினைப்போம், ஓ ஒருவேளை இது உண்மையா இருக்குமோ அப்படின்னு நம்மளுக்கு தோன்ற மாதிரி இவங்க திரும்பி திரும்பி ஒன்னையே திரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு அடுத்த எலெக்ஷன் ஜெயிச்சு வரணுங்கிறதா பிரைமரி இன்டென்ஷன். அதுக்காக என்ன பொய்ய வேணா சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. சொல்லட்டும், ஆனா கொஞ்சமான ஆராய்ச்சி பண்ணணும்னா சொல்றதையும் பொருந்த சொல்லு அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது கொஞ்சமான ஆராய்ச்சி பண்ணணும். அவர் மோடி என்ன பண்றாருன்னு தெரியாது, அவர் ட்ரம்ப் என்ன பண்றாருன்னு தெரியாது. ராகுல் காந்திக்கு அடுத்தபடியா இங்க இருக்கிற ஊடகங்கள்லாம் அவசியம் இல்லாத பேச்செல்லாம் பேசினாங்கன்னா அப்ப நம்ம எப்படி அவங்களுக்கு மரியாதை கொடுப்போம் சொல்லுங்க. சோ ஏதான பேசும்பொழுது யூ ஷுட் திங்க் உன்னோட நாட்டுக்கு எது கரெக்ட், ஃபர்ஸ்ட் என்ன டெசிஷன் எடுத்திருக்காங்க, 2, 3வது அவங்க எடுத்த டெசிஷன் கரெக்டா தப்பா, 4வது இந்த டெசிஷனை பத்தி அவங்க பேசுறாங்களே அது என்ன உண்மையா பொய்யா, இதெல்லாத்தையும் ஆராயாம சும்மாவே யாரோ சொல்றாங்கன்னு சொல்லிட்டு நீங்களும் அதை பத்தி பேசுனீங்கன்னா அப்புறம் இட் மேக்ஸ் நோ சென்ஸ் இல்லையா பிராக்டிகலி. சரி, இப்போ சாமானியர்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருப்பா? நீங்க சொன்ன மாதிரியே பாமர மக்களுக்கு வந்து இது என்னன்னு புரியாது, அவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருப்பான்னு பாப்பாங்களா? அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா? சரி, இப்ப நான் உங்ககிட்ட ஒரு சிம்பிளான விஷயம் கேட்கிறேன். இப்போ நம்ம ஊர்ல நம்ம அரிசி தயார் பண்றோம், வெளிநாடுகளுக்கு நம்ம ஏற்றுமதி பண்றோம். உங்களுக்கு அதை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு அமெரிக்கா வந்து பல 1000 டன் கணக்குல அரிசி நம்ம கிட்ட தான் வந்து வாங்குறாங்க அண்ட் நம்ம இம்போர்ட் பண்றோம். அதுல எந்த வித டவுட்டும் கிடையாது. இவர் முதல்ல அந்த ஏப்ரல் மாசம் டேரிஃப் வார்னு ஆரம்பிச்சாரு தெரியுமா? அப்போ நம்மளோட பெரிய ஒரு கப்பல் அமெரிக்காவை நோக்கி போயிட்டு இருந்தது அரிசி எடுத்துக்கிட்டு. தெரியுமா உங்களுக்கு அந்த கதை? கேள்விப்பட்டீங்களா? அத அப்படியே ஆப்பிரிக்கன் கண்ட்ரி பக்கம் திருப்பி விட்டாங்க தெரியுமா இவர் வாயை திறந்த உடனே. யாருக்கு பாதிப்பு? அதனால அங்க இருக்கிறவங்களுக்கு பாதிப்பு, அமெரிக்கால இருக்கிறவங்களுக்கு பாதிப்பு. அதே மாதிரி இப்போ உங்களுக்கு அரிசி பருப்பு புளி என்ன வேண்டிய பால் அதை சேர்ந்த எல்லாமே வந்து நம்ம நாட்டுல நம்ம உருவாக்குறோம், நம்ம கிட்ட இருக்கு, நமக்கு அவசியத்துக்கு மேல இருக்கு, நம்ம அதை எக்ஸ்போர்ட்டும் பண்றோம். பாமர மக்களுக்கு ஐபோன் வேணுமா? கிடையாது. சொல்லுங்க, கிடையாது. பாமர மக்களுக்கு என்ன பென்ஸ் கார் ஆடி கார் வேணுமா? கிடையாது, தேவை கிடையாது. அதனால இந்த வெட்டியா இருக்கிற கதையை திரிச்சு விட்டு எல்லாருக்கும் பிரச்சனை வந்துரும் கதை சொல்றாங்க பாருங்க. அவங்க கொஞ்சம் புத்தியை யூஸ் பண்ணும், கொஞ்சம் ஜாஸ்தி வேண்டாம், கொஞ்சம் கடுகளவு புத்தியை யூஸ் பண்ணீங்கன்னா போதும் அவங்க. ஆனா அது கூட பண்ணல அப்படின்னா இது வந்து எவனோ சொல்ற பொய்ய வந்து நம்மளுக்கு வந்து காதுல திணிக்கிறதே வேலையா வச்சுட்டு இருக்காங்கன்னு தான் நம்ம நினைக்க முடியும்.
நம்ம மக்களுக்கு என்ன தேவை? அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான அரிசி, பருப்பு, புளி, தயிர், வெண்ணெய், பால். உங்களுக்கு இங்க இந்த சிக்கன், மட்டன் எல்லாமே இங்க இருக்கு. ஏதான குறைஞ்சுதா உங்களுக்கு? அவ்வளவு போர் நடந்துகிட்டு இருக்கு. இருந்தாலும் நம்மளுக்கு பெட்ரோலும் கெரசனும் டீசலும் ஏன் கரெக்டா வந்துகிட்டு இருக்கு அப்படின்னா நம்ம பிரதம மந்திரி எடுத்த முடிவினாலதான். நான் ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குவேன், நீ என்ன வேணா பண்ணிக்கோன்னு அவர் எடுத்த அந்த முடிவினாலதான் இன்னைக்கு உங்க ஃபியூவல் பிரைசஸ் வந்து ரொம்ப பயங்கரமா பிளக்சுவேட் ஆகாம அப்படியே நடுநிலையில இருந்துட்டு இருக்கு. இதே அவனுங்க சொல்ற பேச்சை கேட்டுட்டு மோடி நான் இங்க இருந்து ஃபியூவல் வாங்க முடியாது, ஐயோ பிரசிடென்ட் ட்ரம்ப் பண்றாங்க, அந்த நரேட்டிவ் ஏன் செட் பண்றாங்க, இங்க இருந்து வாங்கல அப்படின்னு ஏன் செட் பண்றாங்க? இது ஏன் நரேட்டிவ் செட் பண்றாங்க அப்படின்னா வந்து நீங்க நிஜமாவே வந்து இந்த ஊடகங்கள் கிட்ட கேட்கணும். பொய்ய வந்து அவ்வளவு அழகா திரிச்சு என்னென்னமோ சேர்த்து வச்சு பொய்ய சொல்றாங்க அப்படின்னா அவங்களோட மனநிலையும் அவங்களுக்கு கிடைக்கிற காசு தம்படி இருக்குல்ல, அதுதான் கணக்கு. நான் சொல்றதுதான் நீ போடணும், இல்லாட்டி நாளைக்கு உன்னோட நெட்வொர்க்கை காலி பண்ணிடுவேன் அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான்? வேற வழி இல்லை, அவன் இவனுக்கு சொல்ற பொய்யதான் சொல்லி ஆகணும். இந்த அதோட ஒரு 10 லட்சம் ரூபா வச்சுக்கோ அப்படின்னா சரிப்பா நீ காசு கொடு, பொய்ய சொல்லிட்டு போறேன், என்னோட நெட்வொர்க் எனக்கு தக்க வச்சுக்கணும். இந்த பயத்துலதான் 90% இன்னைக்கு இருக்கிற ஊடகங்கள் செயல்படுது. இதுல எந்த டவுட்டும் கிடையாது. நம்ம கும்மிடி பூண்டியை தாண்டல சார், உண்மை இதுதான் சார். நியூஸை பொறுத்த வரைக்கும் நம்ம கும்மிடி பூண்டியை இன்னும் தாண்டல. அந்த பக்கம் ஆந்திராவை பத்தியே நம்மளுக்கு தெரியாது. இங்க இவனுங்க திருச்சி விடுற கதையை தான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்காங்க. அதான் நம்ம கேட்டுக்கிட்டு இதை உண்மை உண்மை உண்மைன்னு சொல்லிட்டு இருக்கோம். கொஞ்சம் வெளியில போய் பாருங்க, மத்த சேனல்ஸை கொஞ்சம் பாருங்க. அதுதான் பிரச்சனையே. இங்க உண்மை வெளியில வரக்கூடாது. எல்லா சேனலும் என் கைவச பத்தி வச்சுக்கணும், நான் சொல்றதுதான் உண்மைன்னு மக்கள் நம்பணும் அப்படிங்கிறது தான் மெயின் இன்டென்ஷன். அதனாலதான் இவங்க சொல்ற பொய்யே மக்கள் நம்பி நம்பி நடு தெருவுல நிக்கிறாங்க இன்னைக்கு. ஓகே ஓகே சார், அதுதான். ஓகே சார், இப்போ ஆகஸ்ட் 7க்கு அப்புறம் என்ன ஆக போகுது அப்படிங்கிற மட்டும் சொல்லுங்க சார். ஒண்ணுமே ஆகாதுப்பா. இவர் எப்படி வாயை திறந்தாரோ அப்படியே வாயை முடிப்பாரு. ஏன்னா இவரோட பழக்கம் ஆயிடுச்சு. இது புதுசு கிடையாது. இவரோட பழக்கமே அப்படிதான். பயமுறுத்துவாரு, பூச்சாண்டி காட்டுவாரு. சைனா கிட்ட காட்டினாரு, சைனா சீப்போ அப்படின்னா முடிஞ்சு போச்சு, மூடிட்டு இருக்காரு. இப்ப அடுத்தது இந்தியாவும் சொல்லிடுச்சு. இப்ப என்னாச்சு? இந்த ஆகஸ்ட் 5ஆம் தேதி பண்ணிடுவேன், 7ஆம் தேதி பண்ணிடுவேன், 10ஆம் தேதி சத்தியமா நடக்காது. ஒரு டேரிஃபும் பண்ண மாட்டாங்க. பண்ணினா அடிபட போறது அவங்க ஊர் மக்கள் தான். நம்ம மக்களுக்கு ஒண்ணுமே ஆகாது. நம்மளோட மக்களுக்கு பாதிப்பு கிடையாது. மேபி யுவர் எக்ஸ்போர்ட்ஸ் மே ரெடியூஸ் a little bit. ஏன்னா இப்ப நான் வந்து என்னோட 1000 ரூபாய்க்கு நான் ஒரு சாமான் வாங்குறேன், நீ விலையை ஏத்திட்டேன்னா நான் 900 ரூபாய்க்கு வாங்குவேன். வாங்காம இருக்க முடியாது. அவசியத்தை நீ கட்டுப்படுத்தலாமே தவிர அவசியத்தை அடியோடு நிறுத்த முடியாது. அதனால ட்ரம்ப் என்ன ஆட்டம் ஆடினாலும் இங்க இருந்து எக்ஸ்போர்ட் ஆற துணிமணி போடாம இருக்க முடியுமானால, கார்மெண்ட்ஸ் போடாம இருக்க முடியுமா? இருக்க முடியாது. ஜெனரல் மெடிசன் யூஸ் பண்ணாம இருக்க முடியுமா? இருக்க முடியாது. இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போறேன்னா பேசிக் நீட் வந்து ஒரு சிரஞ்சு, அதுவும் நம்ம தான் எக்ஸ்போர்ட் பண்றோம். அது நீ வந்து வேண்டாம்னு சொல்ல முடியுமா? நான் ஊசி போட்டுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? ஒரு தொண்டையில ஒரு காஃப் வந்துருச்சு, சிறப்பு, அதுவும் நம்ம தான் எக்ஸ்போர்ட் பண்றோம். ஒரு கம்ப்யூட்டர், ஒரு லேப்டாப், ஒரு மொபைல் போனு, இப்படி நான் அடுக்கிக்கிட்டே போலாம். நீ எதெல்லாம் நிறுத்துவ சாமி? நீ என்னத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியும் சொல்லு? ஸோ ப்ராக்டிக்கலி விச் இஸ் நாட் பாசிபிள். நம்ம டிஸ்கஸ் பண்ணி நம்ம வேஸ்ட். இவங்க பேசிட்டு போட்டோம், நாளைக்கு எப்படியா இருந்தாலும் நம்ம கிட்ட வந்துதான் ஆவாங்க. உன்னோட ஏர்கிராஃப்ட் எனக்கு வேண்டாப்பா, நாங்க தீர்மானம் பண்ணிட்டோம், நாங்க ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கிக்கிறோம், நிம்மதி எங்களுக்கு. ஏன்னா உன்னோட ஏர்கிராஃப்ட் ஒரு மணி நேரம் பறந்ததுன்னா 45 லட்சம் ரூபாய் செலவு பண்ணணும், தெரியுமா உங்களுக்கு? அவங்களோட F-35 நீங்க ஒரு மணி நேரம் பறக்க வைக்கணும்னா அதுக்கான செலவு 45 லட்சம் ரூபாய். அதுக்கும் அவங்க கிட்ட இருந்து சோர்ஸ் கோடு கொடுப்பாங்க. அவங்க நான் இந்த டைம்ல இருந்து இந்த டைம் வரைக்கும் பறக்க வைக்கணும், அதுக்கு நீ சோர்ஸ் கோடு கொடுத்தேன்னா அந்த சோர்ஸ் கோடு அதை நீ ஃபீட் பண்ணினா ஏர்கிராஃப்ட் பறக்கும். எப்படி? உங்ககிட்ட காசு கொடுத்து நான் வாங்கிட்டு நான் வண்டி ஓட்டுறதுக்கு பெட்ரோலியம் போட்டுட்டு அதை சாவி கொடுக்கறதுக்கு மட்டும் நீ சொன்னாதான் நான் சாவி கொடுக்கணும், அப்புறம் என்னத்துக்கு அது எனக்கு? why should I have your aircraft? அதுக்கு ரஷ்யா என்ன சொன்னா, நான் வந்து உங்க ஊர்லயே பண்ணி உங்ககிட்டயே குத்துறேன் சாமி, உனக்கு என்னென்ன அதுல மாடிஃபிகேஷன் பண்ணணுமோ பண்ணிக்கோ, அதுக்கும் நான் சப்போர்ட் பண்றேன், அதோட சோர்ஸ் கோடும் கொடுத்துறேன். சோ இது வந்து உன்னோட சாமான், நீ உருவாக்கி நீ பறக்க வச்சுக்கோ அப்படின்னு ரஷ்யா சொல்றாப்ல. அதே மாதிரி அவங்கிட்ட வாங்குற 100 ரூபா பொருள் என்ன சொல்றது, முத்தி போன கத்திரிக்காய் போச்சு. F-35 முத்தி போன கத்திரிக்காய், யூஸ்லெஸ் இட் இஸ். அண்ட் நவ் இட் இஸ் பீன் ப்ரூவ்ட் இன் தி ஏர். நம்ம அதை ட்ராக் பண்ணிட்டோம். சோ இட் இஸ் நாட் ஸ்டெல்த். அப்படி இருக்கும்பொழுது
அதுக்கு பாதி விலையில அதோட நல்ல ஏர்கிராஃப்ட் எனக்கு கிடைக்கும் போது நான் அதை வாங்குவேனா, F-35 வாங்குவேனா? இதுதான் சராசரி உண்மை. இந்த உண்மை வந்து வெளியில வந்துருச்சுன்னு தான் பதட்டத்துல அதால என்ன பண்றதுன்னு துடிச்சிட்டு இருக்கான். வெயில்ல செருப்பு போடாம பட்ட பகல்ல போனீங்கன்னா 12 மணிக்கு என்ன ஆகும்? தக்க தக்கன்னு காலு கொதிக்கும் இல்ல? அதே கண்டிஷன்ல தான் இப்ப ட்ரம்ப் இருக்காப்ல. இப்ப உலகத்துக்கே புரிஞ்சு போச்சு இந்த ஆள் பைத்தியம். ஓகே சார். இந்த ஏர்கிராஃப்ட் வாங்கல, இந்த ரஷ்யாட்ட இருந்து நம்ம ஆயில் வாங்குறோம், இதுதான் அவங்களுடைய பேசிக்கான ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிறாங்க. இந்த ரெண்டு விஷயம். மூணாவது வந்து நம்ம கரன்சியை வந்து அவங்களோட கரன்சி இல்லாம நம்ம இப்போ வந்து ரஷ்யாவுக்கு நம்மளுக்குள்ள எப்படி ட்ரேட் நடக்குது? நம்ம ருப்பியில வாங்குறோம், நம்ம நம்ம கரன்சி கொடுத்து அவங்க கிட்ட வாங்குறோம். we are not using ரஷ்யன் டாலர். ஓகேங்களா? இப்போ அதை தவிர கிட்டத்தட்ட 30 கண்ட்ரீஸ்ல வந்து they have started using your UPI. அது தெரியுமா உங்களுக்கு? யூபிஐ ஐடி யூஸ் பண்ணி நம்ம ஊர்ல எங்க பார்த்தாலும் அந்த மொபைல் வச்சு அந்த மாதிரி பல கண்ட்ரி இப்போ வந்து பண்ண ஆரம்பிச்சாங்க. அது என்ன ஆகுது? அவனுக்கு பாதிப்பு. அதனால புரியுதுங்களா? அவங்க கரன்சி மூவ்மெண்ட் குறையுது, அவங்க பிரிண்டிங் அதனால குறையும், ஆதிக்கம் குறையும், டாலர் யூசேஜ் குறையும். அப்ப என்ன ஆயிடும்? அவங்களோட இம்பார்ட்டன்ஸ் குறையும். அந்த பயத்துல தான் இதெல்லாம் எவ்ரிதிங் இஸ் இன்டர் கனெக்டட் அண்ட் எவ்ரிதிங் இஸ் ரிலேட்டட் டு தி டாலர் எக்கானமி and everything is related to their supremacy which is coming down. அதுதான் உண்மை. ஓகே ஓகே ஓகே. அவங்களுடைய டாலர் மதிப்பு கொஞ்சம் சற்று குறைவாகாம பாத்துக்கணும், அதுதான் அவங்களோட மெயின் இன்டென்ஷன். இல்ல இதுதான் அன்னெசரிலி நம்ம நாட்டை பத்தி நம்மளே வந்து இந்த ராகுல் காந்தி பைத்தியக்காரன் மாதிரி பேசிக்கிட்டு தன் நாட்டு மேல தனக்கே பற்று இல்லாம, ஏன்னா அவனுக்கு பற்று இருக்கணும்னு அவசியம் கிடையாது, ஏன்னா அவன் இந்தியன் சிட்டிசனே கிடையாது. இஸ் a British citizen, he is not an Indian citizen. அவன் ஃபர்ஸ்ட் அவனோட பாஸ்போர்ட்டை கன்ஃபிஸ்கேட் பண்ணி அவனை வந்து இந்த நாட்டை விட்டு வெளியில அனுப்பணும். முதல்ல இந்தியா அந்த வேலையை பண்ணணும். மோடிஜி கிட்ட நான் தயவு செஞ்சு கேட்டுக்கிறது இதுதான். முதல்ல பிளடி டீபோர்ட் him out of this country. He doesn't belong here. அவன் இந்த கண்ட்ரிக்காரனே கிடையாது. அவனும் சரி, அவங்க அம்மாவும் சரி, அவங்க தங்கச்சி மட்டும்தான் எந்த ஒரு காரியம் நம்ம நம்பலாம். அம்மாவும் கிடையாது, பிள்ளையும் கிடையாது. இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் நம்ம இன்னும் கொஞ்சம் ப்ரோஆக்டிவா வந்து நம்ம ஆக்ட் பண்ணணும் அப்படிங்கறதான் இன்டென்ஷன். அதே மாதிரி இங்க நடக்கிற அராஜகம், இங்க ட்ரக் கல்ச்சர் இவ்வளவு தூரம் ஸ்ப்ரெட் ஆயிருச்சு. இதுக்கெல்லாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹேஸ் டு டேக் அ வெரி டிசைசிவ் ஆக்ஷன் அண்ட் இது நிறுத்துறதுக்கும் கட்டுப்படுத்துறதுக்கும் ஏதாவது வழி பண்ணணும். ஏன்னா தமிழ்நாடு சீரழிஞ்சு போய்கிட்டு இருக்கு. ஸோ திஸ் ஹேஸ் டு பி கர்டெயில். நம்ம அவர்கிட்ட நம்ம கேட்டுக்க முடியும், வேற ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம சைட்ல இருந்து நம்ம சொல்லிக்கலாம், அவ்வளவுதான். ஆனா இந்த ட்ரம்போட பேச்சு, இந்த டாரிஃபை பத்தி அனாவசியமா பரப்புறது தயவு செஞ்சு யாரும் நம்பாதீங்க. அவ்வளவும் அப்பட்டமான பொய். அவ்வளவுதான். ஓகே சார், உங்கள் நேரத்துக்கும் நேர்காணலும் மிக்க நன்றி. வணக்கம் சார். தேங்க்யூ. நன்றி.